1000 கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி. அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கம் தந்தாய் போற்றி. அம்மாடி, நீ என் கூட இல்லாத ஒவ்வொரு நாளும் என் ஆயுள 2 நாள் குறைஞ்ச மாதிரி. நான் இது வரைக்கும் செஞ்சதும் இனிமேல் செய்ய போறதும் எல்லாமே உன்னோட ஆத்ம சாந்திக்காகத்தான். நான் நிர்வாகத்துக்கிட்ட பேசி பார்த்துட்டேன். என்னுடைய பேச்சுவார்த்தைக்கு நிர்வாகம் ஒத்து வரல. 10ல 8 கோரிக்கைகளை நிர்வாகமே ஏத்துக்குச்சு. எங்களை வேலைக்கு போக விடாம, ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்க விடாம ஏன் இந்த மாதிரி தடுக்கிறீங்க? ஏற்கனவே கம்பெனியை மூடி 1 வருஷத்துக்கு மேல ஆச்சுங்க. யோ, எத்தனை நாளான என்னையா? இன்னும் 2 கோரிக்கை இருக்குதுல்ல, அது வரைக்கும் இந்த ஸ்ட்ரைக் நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த போராட்டத்தை வாபஸ் வாங்குற பேச்சுக்கே இடம் கிடையாது. புரியுதா?
ஏன் அந்த 2 கோரிக்கையால உங்களுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கா? என்ன சொன்ன இங்க வா. இப்பவே சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை தாங்க இருக்கும். போன வாரம் கடந்தூர்ல தாங்க முடியாம நம்ம பழனிவேல் சாப்பாட்டுல விஷத்தை கலந்து சாப்பிட்டு குடும்பத்தோட தற்கொலை பண்ணிட்டாங்க. மாணிக்கம் தன்னோட மனைவி மருத்துவ செலவுக்காக நிர்வாகத்திட்ட பணம் கேட்டிருந்தாரு. பணம் தர்றேன்னு சொன்ன முதலாளி இந்த ஸ்ட்ரைக்கை காரணம் காட்டி பணம் தர மறுத்துட்டாரு. அதனால அவரோட மனைவி இறந்துட்டாங்க. தயவு செய்து இந்த ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கிடுங்க சார். ஆமாங்க சார். அதெல்லாம் முடியவே முடியாது. டேய் 4 பேர் செத்தா தாண்டா 4000 பேர் நல்லா இருக்க முடியும். கரெக்ஷன் 4 இல்ல 5. நான் சொல்ற வரைக்கும் ஸ்ட்ரைக் நடந்துகிட்டே தான் இருக்கணும். சண்டால செத்துட்டான். பழனி குடும்பத்தோட சாபம் சும்மாவா விடும்? து! இப்ப என்ன செய்யலாம்? இவனை கொன்னவனுக்கு முதல்ல கோயில் கட்டி கும்பிடணியா. ஆஹா. இன்னையோட நம்மள புடிச்ச சனி எல்லாம் ஒளிஞ்சுச்சு. அப்போ நாளையில இருந்து நாமெல்லாம் வேலைக்கு ஆமா, போகலாம். சந்தோஷமா போலாம். செத்து போன ஒண்ணும் ஊர் பேர் தெரியாத சாதாரண மனுஷன் இல்ல. பாண்டியன், ஆளுங்கட்சிக்காரன், தொழில் சங்க தலைவன். போலீஸ்காரங்க ரிப்போர்ட் படி எவனோ ஒருத்த மொட்டை மாடியில இருந்து பாண்டியன் நெஞ்சு குறி வச்சு சுட்டிருக்கான். அவன் குறி வச்சது பாண்டியன் மட்டும் இல்ல, நம்ம போலீஸ்காரனுடைய கௌரவம், மக்கள் நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கை எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சுட்டான். சிஎம் சைட்லயும் சரி, எதிர்கட்சி சைட்லயும் சரி, நம்மள கூப்பிட்டு நாரா கிழி கிழிக்கிறாங்க. கேட்கறதுக்கே கேவலமா இருக்கு. 2.5 மாசத்துல 4 கொலை, அதுவும் எல்லாம் விஐபிஸ். நம்மள என்ன பண்றோம்? நம்மள என்ன பண்ணோம்னு கேக்குறேன். சைலண்டா இருக்கீங்க. யூ ஷுட் பி அலர்ட் ஆல்வேஸ். சார், அதுக்காக ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அமைச்சிருக்கோம். அதுக்கு யார் பொறுப்பு? அசிஸ்டன்ட் கமிஷனர் லதா. அது சம்பந்தமா? 1 மினிட். ராஜசேகர். எஸ் சார். ரைட் சார். ஓகே சார், நான் உடனே வரேன் சார். தேங்க்யூ சார். நான் ஒரு முக்கியமான வேலையா சிஎம் பார்க்க போறேன். இந்த மேட்டரை நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். லதா, எஸ் சார். நாளைக்கு மார்னிங் 10 o'clock நான் ஆஃபீஸ்ல மீட் பண்ணுங்க. As you say, sir. நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரி மினியேச்சர் மாடல் ரெடி. நீங்க அப்ரூவல் பண்ணிட்டீங்கன்னா கட்டிட வேலையை ஆரம்பிக்கலாம். Sono sekikakini itakara susumite kudasai. மாடல் ரொம்ப நல்லா இருக்கான். கட்டிட வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு மாடல், நீங்கெல்லாம் ஒரு ஆர்கிடெக்ட். உங்களுக்கு பிடிக்கலன்னா வேற ஆர்கிடெக்ட பார்க்க சொல்லுங்க. கரேவா முஷி சுரேகா கினி இரானா கரேபா ஹொகானோ செகாஷியோ சகாசியோனி தோ இதி இமாசு. Omewa kushi otesuna. Ina sugini ajminasai. மாடல் ரொம்ப நல்லா இருக்கான். இமீடியட்டா வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்றாங்க. Harikato koshimashita sayonara. 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 Miss Mona, just a minute. If you don't mind. மாடல் நல்லா இல்லைன்னு சொல்றீங்களே, ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு எதுவும் தெரியணுங்கிற அவசியம் இல்ல. எதுவுமே தெரியாதவங்களுக்கு இது போதும். ஆமா, ஏன் வீணா பம்பு பண்ற? ஆமா, ஏன் இத்தனை நாளா நீங்க எனக்கு ஃபோன் பண்ணல? மாடல் ரெடி பண்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால தான் நான் ஃபோன் பண்ணேன். Yes, come in.
sir. A. Silata reporting as ordered. Take your seat. Thank you, sir. இவன்தான் தீரன். உண்மையான பேர் பிரேம். இவனுக்கு துப்பாக்கிக்காரன்னு இன்னொரு பேர் இருக்கு. Yes. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Go on. சட்டத்தை தன் கையில எடுத்துக்கிட்டு சமுதாயத்துல தப்பு செஞ்ச பலரை சாட்சியே இல்லாம சுட்டு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவன். ஜெயில இருக்கணும் பத்தி நமக்கு என்ன பேச்சு? இல்ல சார், இவன் வெளியில வந்து 2.5 வருஷம் ஆச்சு. இப்ப 4 மாசமா நடக்கிற கொலைகளை பார்த்தா இவன் பாணியில இருக்கிற மாதிரி தெரியுது. கண்டிப்பா இவன் தான் இந்த கொலைகளை செஞ்சிருப்பான், சந்தேகமே இல்ல. இந்த ஃபைல வேற யாராவது பார்த்தாங்களா? இல்ல சார், யாருக்கும் தெரியாது. இவனை பத்தி யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணீங்களா? இப்பதான் ஃபைல முதல்ல உங்ககிட்ட கொண்டு வரேன். லதா, உங்களை நம்பலாமா? நான் சொல்ற மாதிரி செய்வீங்களா? சொல்லுங்க சார். மிஸ் லதா, இது தவிர எனக்கு வேற வழியே தெரியல. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே சார். குட். அண்ட் தேங்க் யூ. Proceed. மிஸ் லதா, சார். அந்த ஃபைல் இங்கே இருக்கட்டும். ஹலோ, ராஜ்சேகர்.